தொண்டர்களை அதிமுக தலைமை வன்முறைக்கு தூண்டுவதாக திரு EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுக்கடையை மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது மரணமடைந்த சேலத்தைச் சேர்ந்த காந்தியவாதி சசி பெருமாளின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு EVKS இளங்கோவன், சசி பெருமாளின் மூத்த மகன் விவேக்கிடம் காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி எழுதிய ஆறுதல் கடிதத்தையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தலைமை தொண்டர்களை வன்முறைக்கு தூண்டுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் கட்சியினரை குறிவைத்து காவல்துறையினர் கைது செய்வதாகவும் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்வதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்க. எனக்கு ஒன்றும் ஜெயிலு புதுசு கிடையாது. பல முறை ஜெயிலுக்கு சென்று இருக்கின்றேன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை. குற்றம் செய்யாதவர்கள் தான் கைது செய்யப்படுகின்றார். கடந்த 2-3 நாட்களாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், யார் யார் என்னுடைய கொடுபாவியை எரித்தார்களோ அவர்களை எல்லாம் விட்டு விட்டார்கள். ஒன்றுமே செய்யாத அப்பாவி காங்கிரஸ்காரர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள். இது குறித்து சேலத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியே கேள்வி கேட்டார்.